ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஆன்லைனில் விதையெல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் வந்துருச்சு. என்னென்ன விதைகள்ங்கிறத பார்க்கலாம். என்னென்ன விதைகள்லாம் பார்த்துடலாம். நம்ம கொஞ்சம் ஆடிப்பட்டத்துக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம எப்போயுமே செடிகள், ரோஸு, பூக்கள் தான் வச்சுருந்தோம். இந்த தடவை நம்ம கொஞ்சம் காய்கறிகளும் போட்டு பார்க்கலாம். அதுக்கு கொடுக்குற உரங்கள் தான் இதுக்கும் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் விளைச்சல் நல்லா வந்துச்சுன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூராமே நான் செடி ஐட்டங்கள் தான் போட்டிருக்கேன். கொடி ஐட்டங்கள் வந்து நீட்டப்புடலை மட்டும் ஒன்று போட்டிருக்கேன். இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னா அவனுக்கு கண்டினியூவாக நம்ம போட்டுக்கலாம். கோழி அவரை, செடி அவரை, நீட்ட பீன்ஸ், வெள்ளை முள்ளங்கி, செடி காராமணி, இதில் இப்போ புதுசாக நான் போட்ட வாங்கின விதைகள் தான். கீரைகளில் வந்து சிறுகீரை வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பீட்ரூட்லாம் போட்டு நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம். நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருந்துச்சு. மல்லி நம்மக்கிட்ட இப்போ வந்து ஏற்கனவே செடிகளும் இருக்குது. ஒரு 4-5 செடிகள் இருக்குது. நெய் மிளகாய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய்லாம் வச்சுருக்கோம். இது மஞ்சள் குடம் தக்காளி, சிவப்பு குடம் தக்காளி இருக்குது. இல்லைன்னா இது பல்பு தக்காளின்னு சொல்லுவாங்க. பீட்ரூட்டு, இதுகளுக்கும் அந்த கம்போஸ்ட் உரங்கள் தான், நம்ம கொடுக்குற உரங்கள் தான் கொடுக்கவும் போகிறேன். மண்கலவை ஒன்றும் ரெடி பண்ணல. கரெக்டாக மண்கலவை நம்ம ரெடி பண்ணோன்னா 10 நாள் ஆகும். ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக ஆடி எண்டில் நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிரும். மக்காச்சோளமும் நான் போட்டு எடுத்திருக்கேன். 2 கதிர் வந்துருந்துச்சு. டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டிலே காய்கறிகள் போட்டு பறிக்கிற காய்கறிகள் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. இயற்கை உரங்கள் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஆடிப்பட்டத்துக்கு ரெடியாகி நம்ம போட போகிற காய்கறி தான் இதெல்லாம். வாங்க அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பன்னீர் ரோஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். பன்னீர் ரோஸில் 3 இருக்குது. 2 நாளாக செடிகளுக்கு தண்ணி விடாமல் நான் பூவும் பறிக்கலை. கொஞ்சம் பூவாலாம் காஞ்சிருந்துச்சு. எல்லாம் வெட்டிடலாம். நம்ம செடிகளுக்கு தண்ணி விடலைன்னா ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுனா, இப்போ நான் காலையில் ஈவினிங்கு விடுறது. ஒரு அடுக்கு இது பட்டன் ரோஸு, பன்னீர் ரோஸ் டைப் மாதிரியே இருக்கும். இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதுலேயும் 4 பூ இருக்குது, பறிச்சுக்கலாம். இப்போ நான் செடிகளுக்கு 2-3 டைம் தண்ணி விடாமல் இருந்து பார்த்ததில் முல்லைப்பூ செடி மட்டும் தண்ணி இல்லைன்னா பூக்கள்லாம் சிறுசாக ஆயிடுது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்குறோமோ அதனால் முல்லைப்பூவெல்லாம் பெருசாக எடுக்குது. இது ப்ரூனிங் பண்ண செடி தான். இதுலேயே ஒரு பூ வந்திருக்கு. நல்லா பக்க கிளைகளும் வந்திருக்கு. கரெக்டாக நம்ம செடிகளை ப்ரூனிங் பண்ணது மழை வரவும் கரெக்டாக இருந்துச்சு. டபுள் கலரு எல்லோ அண்டு ரெட்டு, இதில் 1 இருக்குது, மொட்டு 1 இருக்குது. இது சாண்டில் கலர் ரோஸு. சாண்டில் கலர் ரோஸு இப்போ தான் நம்மளுக்கு பூ கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கவும் செடிகள்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வெட்டி விட்டு கம்போஸ்ட் உரம் தான் கொடுத்தேன். இப்போ பரவாயில்ல, நல்லா பூவெல்லாம் பெருசாக எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. 7 டே ரோஸு, இதுலேயும் 1 இருக்குது. பலூன் ரோஸில் 2 இருக்குது. கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஒரு சைடு பார்த்தா மழை பெய்யுது, இந்த சைடு வெயில் அடிக்குது. இருங்க அதையே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு பெரிய ஒரு துளியாக விழுகுது நம்மளுக்கு மழை. ஒயிட் ரோஸ்லேயும் நல்லா பூ கொடுக்குது. இப்போ 3-4 பூ இருக்குது. பூக்களும் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஒயிட் ரோஸோ ஒரு செடியில் மட்டும் பாருங்கள் 4 பூ இருந்துச்சு. நாட்டு ரோஜா, இதுலேயும் 1 இருக்குது. இது 1ஐயும் பறிச்சுக்கலாம். பாருங்கள், இங்கிட்டு மழை துளி விழுகுது. ஆனால் இந்த சைடு பாருங்கள் நல்லா வெயில், சூரியனே அப்படி தெரியுது. ஒயிட் ரோஸு, இதுலேயே 2 இருக்குது. 2 பறிச்சுக்கலாம். நான் மண்கலவை ரெடி பண்ணணும். மண்கலவை ரெடி பண்ணுற வீடியோவும் போடுறேன். காய்கறிகளுக்கு எப்படி மண்கலவை ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரோஸ் செடிக்கு எப்படி மண்கலவை ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா 2க்குமே வேறு இதாக தான் இருக்கும். செம்மண் தான் அதிகமாக ரோஸ் செடிகளுக்கு தேவைப்படும். காய்கறிகளுக்கு தேங்காய் நார், கம்போஸ்ட்டு, உரங்கள் தான் அதிகமாக தேவைப்படும். பூக்களும் குறைய ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு. பிளாக் ரோஸு 1 தான் இருக்குது ஒரு செடியிலையும். எல்லோ ரோஸ் வந்து இது ப்ரூனிங் பண்ணது. ஒரே ஒரு பூ எடுத்துருக்கு. மொக்கும் நிறையா இருக்குது. அந்த சைடு இருக்கிறது எல்லோ ரோஸ் தான். அதில் இருந்த பூ நான் பறிச்சுட்டேன். பூ நல்லா பெருசாக இருந்துச்சு. பேபி பிங்க்கு, இதுவும் நல்லா ஊட்டி ரோஸ் மாதிரி தான், நல்லா பெரிய பூக்களாக தான் இருக்குது. இதுலேயே 3 பூ இருக்குது. 3 பூவையும் பறிச்சிடலாம். செடிகள் எல்லாம் இப்போ மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மண் பற்றாமல் இருக்குது. நம்ம மண்ணெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மண் போடணும். இன்னொன்று அடுத்து மழை காலம் ஆரம்பிக்குது. மண் இன்னமும் சுத்தமாக குறைய ஆரம்பிச்சிரும். இந்த பெரிய டப்பில் தான் நம்ம கொத்தமல்லி இந்த டைமு கீரையும் போட போகிறோம். ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கிறது நம்மளுக்கு எப்பயுமே கீரைக்கும் கொத்தமல்லிக்கும் தேவைப்படும். அரளி டார்க் பிங்க்கு, இதில் வந்து இப்போ நிறையா பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஷேடோ அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பிங்க் கலரில் ஆனால் ஒயிட் கலர் மாதிரி இருக்கும். இதில் ரோவே பாருங்கள், பூவே இருக்காது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு பூ குறைய ஆரம்பிச்சிருச்சு. க்ரீன் ரோஸ்லேயே 3 இருக்குது. 3ஐயும் பறிச்சிடலாம். இது பிங்க் கலரு. இது நான் வந்து நர்சரியிலேருந்து அவங்க வேணான்னு வச்சுருந்தாங்க. நம்ம தூக்கிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து இதை நல்லா உரம் கொடுத்து நல்லா ப்ரூனிங் பண்ணி எல்லாம் எடுத்துட்டோம். பூக்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. மொட்டுக்களும் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட இதில் இப்போ 50 பூக்கள் இருக்குது. புதுசாக செடி வைக்கிறவங்க இது வாங்கி வைங்க, நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். பூக்களும் நிறையா இருக்கும். அடுக்கு செம்பருத்தி 1 இருக்குது. நேற்று பூ பறிக்காமல் இருந்தனால பூ கொஞ்சம் வாடிடுச்சு. அதில் அந்த ஒரு பூ கீழே விழுந்திருக்கு. அதே நம்ம தூக்கி தொட்டியிலே போட்டுடலாம். அடுத்த இந்த ரோவில் பாருங்கள், செடி பூரா கொஞ்சம் இடம் மாறி இருக்காங்க. இந்த சைடு பூரா நம்ம அடுத்து காய்கறிகள் போட்டுக்கலான்ட்டு இடத்த மாற்றினேன் கொஞ்சம் செடிகளை. வெண்டைக்காய் இருக்குது. நம்ம செடிகளை முடிஞ்ச அளவுக்கு இடம் மாற்றி வச்சுட்டே இருக்கணும். அப்படி மாற்ற முடியலன்னா செடியை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஒரே சைடை தண்ணி ஊற்றுறப்போ குழி மாதிரியே இருக்கும். அடுத்த செடியை திருப்பி விட்டு மறுபடியும் அந்த சைட்லேருந்து தண்ணியை ஊற்றணும். காய்கறி செடிகளுக்கும் கொஞ்சம் தண்ணி பற்றாமல் தான் இருக்குது. இதுகளுக்கும் தண்ணி 2 நேரம் இப்போ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மண்ணும் கொஞ்சம் சரியாக பற்றாமல் இருக்காங்க. ஒரு இதுலேயும் 2 செடி 3 செடி இருக்குது. அதை பூரா கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஒன்றா மாற்றணும். செப்பரேட்டாக மாற்ற ஆரம்பிக்கணும். மாற்ற ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போயே நம்மளுக்கு 4-5 காய் கொடுக்குது. அவரையிலேயும் இது பழைய செடி ஒன்று, புதுசாக போட்டது 2 இதுலேயும் நல்லா காய் கொடுக்குது. நான் 2 நாளைக்கு முன்னாடி காய் எடுத்துட்டு இதில் கிட்டத்தட்ட 2-3 செடி இருக்குது. செப்பரேட்டாக அதிலே மாற்றிட்டோம்னா நம்ம பூ உதிர்தலில் குறையும். நிறைய பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கத்தரியில் இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுக்கு எப்பயுமே காய் கொடுத்துட்ருக்கிறது தான் இதுலேயே நல்லா காய் இருக்குது. பக்கத்தால் இருக்குது நெய் மிளகாய். கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. அதை நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டு நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். காய்கறிகள் பூக்கள்லாம் இன்றைக்கி வானவில்லும் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு வானவில் தெரியுதான்னு தெரியல. கரெக்டாக மலை, நம்ம ஊர் மலையிலேருந்து சைடாக தெரியுது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வானவில். மலையே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்றைக்கான அறுபடை அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.